ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவம் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்டேட் பண்ணி ரொம்ப நாளாகுது. நிறையா பேர் கேட்டிங்க வீடியோ அப்டேட் பண்ண சொல்லி. ஸோ அதனால் இன்றைக்கி சூப்பர் வீடியோ போட போகிறோம். வாங்க பார்க்கலாம், ஓகேவா? எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியாது, ஸோ அதனால் அப்படியே திருப்பியாச்சு. இப்போ வந்து மழை சீசனுங்க. மழை சீசனில் நம்ம ஃபார்மில் வந்து எந்த பயிர் வகைகள் கொடுத்தா ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு நல்லது அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நல்ல மழை சீசன். இந்த மழை சீசனில் இங்கே பாருங்கள், ஜிஞ்சுவா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா ஜைஜாண்டிக்காக இருக்குது பாருங்கள். இது நம்ம பண்ணையில் ரோட் கிராஸ் இருக்குது. இது ரோட் கிராஸு, இது சூப்பர் நேப்பியர், மல்பெரி, வேலி மசாலா எல்லாமே இருக்குது. ஒரு 6 வகை தீவனம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போது இதில் வந்து இப்போ இந்த பில் ரகங்கள்லாம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ மழைக்காலங்களில் இந்த மாதிரி மர வகை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம இலையை மட்டும்தான் போட போகிறோம், தண்டு போட மாட்டோம். ஆனால் மித்த பில் ரகங்களில் இப்போ ஜிஞ்சுவான்னு வச்சுங்களேன், ஜிஞ்சுவாவை அடியோடு அறுத்தோம் அப்படின்னா அடியில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு அந்த மண் வந்து அந்த பில்லில் ஏறி இருக்கும். ஸோ ஆடுகளுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் மர வகை தாவரங்கள், அகத்தி, சவுண்டல், இது ரெண்டும் நம்மள்கிட்ட கிடையாது. மல்பெரி, இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா ஸோ மழை காலங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். ஒன் மோர் திங், இது ரோட் கிராஸு. சில பேர்த்துக்கு சில ஊர்களுக்கு கடலை கொடி கிடைக்காது. ஸோ இந்த ரோட் கிராஸ் மாதிரி தாவரங்களை பயிரிட்டு அதை அறுத்து வச்சு காய வச்சு பதப்படுத்தி காய வச்சும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ரோட் கிராஸ். ஒன்று பார்த்திங்கன்னா காக்கா சோளம்னு சொல்லுவோம் நம்ம. காக்கா சோளம், அந்த காக்கா சோளத்தையும் எடுத்து காய வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மழைக்காலங்கள்லேருந்து நம்ம கால்நடைகளை வயிறு உபாதைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஒன்று, நமக்கும் வேலை மிச்சம். மழை காலங்களில் பில்லு எடுத்து ஆடு மாடுகளுக்கு போகிறது எவ்வளோ சேலஞ்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் எவ்வளோ தான் நீங்கள் தண்ணி விட்டாலும், கேணிலேருந்து தண்ணி அடைச்சி பாய்ச்சினாலும் இயற்கை மழை பேஞ்சிச்சினா தான் அதுக்கு வந்து பவர் ஜாஸ்தி. இங்கே பாருங்கள், நம்ம ஜிஞ்சுவாவை பாருங்கள். நம்ம பண்ணையில் இங்கே பாருங்கள், அல்டிமேட்டான ஒரு ஃபீடு இருக்குது அப்படின்னா அது ஜிஞ்சுவா தாங்க. இங்கே பாருங்கள், மழை பெஞ்சதுக்கப்புறம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன், தெரியுதுங்களா? ஸோ எல்லோரும் உங்கள் ஏரியாவில் ஜிஞ்சுவா பயிரிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஞ்சுவா கருணை வேணும்னா கேளுங்க. ரொம்ப குறைவான விலையில் தரேன் நான். நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்டெம் வந்து ₹1 விற்கிறாங்க. ரொம்ப குறைவான விலையில் உங்களுக்கு நான் நிறையா தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், நம்மள்கிட்ட இருக்கிற இடம் எல்லாத்துலேயும் ஜிஞ்சுவா தான் நட்டுருக்கோம். ஜிஞ்சுவா நடவு முறை இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.